சேவகர் முன்னாள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் எச் வசந்தகுமார் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு சார்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள எச் வசந்தகுமார் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் பிரிவு முன்னாள் தலைவர் கேப்டன் பிரவீன் தாவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் சேதுராமன், அமைப்பு செயலாளர் ராம்மோகன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு செயல் தலைவர் எம்.ஜி. ராமசாமி, துணைத் தலைவர் கொண்டல்தாசன், பொதுச் செயலாளர்கள் டி.எம். தணிகாச்சலம், மதுரை நல்லமணி, பெர்னார்ட் ஜான்சன், செந்தில்குரு, மாவட்ட தலைவர்கள் தணிகைவேல், கோகுல்ராஜன், பாபு, சஞ்சீவ், தாயுமானவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் எச் வசந்தகுமார் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவன் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதேபோல் எச் வசந்தகுமார் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு இணைந்த கைகள் நினைவு நற்பணி மன்றத்தின் தலைவர் கே. சக்தி கண்ணன் தலைமையில் சென்னை டி நகரில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் தென் சென்னை மத்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் எம்.ஏ. முத்தழகன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் எம்.ஜி. ராமசாமி, கு. கொண்டல்தாசன், திருநீர்மலை பாண்டியன், செந்தில்குரு, மதுரை நல்லமணி, மேடவாக்கம் சுதாகர் உள்ளிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வர்த்தக காங்கிரஸ் மாநில செயலாளர் ஆதம் அருள்ராஜன் மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மக்களுக்கு பிரியாணி உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கு இன்று 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அவருடைய நினைவை போற்றி இங்கே குழந்தைகளுக்கும் பெரிய முதியோர்களுக்கும் இங்கே உணவு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸ் அவருடைய மூச்சாகவே அவர் சுவாசித்து கொண்டிருந்தார் காங்கிரஸையே. அவருடைய வாழ்க்கை இந்த வியாபாரம் தொடங்குகின்ற போதிலிருந்து இன்று தமிழகம் முழுவதும் ஆலம்பரம் போல் விரிந்து இருக்கின்றது. அந்த தொழிலில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தைரியமாக காங்கிரசினுடைய பேக்ரவுண்டில் அதாவது அடையாளத்தை காண்பிப்பதுடன் அதில் சோனியா காந்தி அவர்கள் படத்தையும் காமராஜருடைய படத்தையும் போட்டு காங்கிரஸ் அவர் மூச்சு இருக்கின்ற வரை காங்கிரஸ் என்று செயல்பட்டு வந்தார். ஒவ்வொரு வாரமும் காமராஜரை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் இளைஞர்களுக்கு பயிற்சி முகாமை போன்று நடத்தி அவருடைய இயக்கத்தின் மீது பற்று கொண்டு அந்த இயக்கத்தை வளர்வதற்கு காரணமாக இருந்தார். காங்கிரஸ் கட்சி அவரை அடையாளப்படுத்துகின்ற வகையில் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு வர்த்தக பிரிவை ஆரம்பித்து அதனுடைய தலைவராக இருந்து அதை தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் இயக்கம் வளருவதற்கு அவர் பயன்படுத்தினார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அவரை விட்டுவிடாமல் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அவரை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தது. அவரும் அவருக்கு பின் கூட அவருடைய மகன் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆரம்பித்து இந்த தொழில் விரிவடைகின்ற பொழுது காங்கிரஸ் பேரியக்கமும் விரிவடைந்தது. அதன் மூலியமாக இன்று ஒரு 50,000 குடும்பங்கள் தமிழகம் முழுவதும் அவர் குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த மறைந்து 5 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட அவருடைய நினைவுகள், அவர் ஆற்றிய பணி, அவர் பேசிய பேச்சு, அவர் செய்த செயல்கள் இன்று தமிழக காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற தோழர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் இன்று அதே போல செயல்பட்டு வருகிறார். அவருக்கு வாரிசு என்று சொல்லுவார்கள். வாரிசு தொழில் மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய புகழ் வாழும். அவர் புகழ் இருக்கின்ற வரையில், இந்த இயக்கம் இருக்கின்ற வகையில் அவருடைய நினைவுகள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் மத்தியிலே
இருக்கும் என்றதை சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தியடைய இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக.